வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் TK டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய வீரபத்ராசனம். இந்த வீரபத்ராசனத்தில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதாவது வாரியர் போஸ் 1, போஸ் 2 இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி நம்பர் 2, அதாவது வாரியர் போஸ் 2ல் ஒரு ஆசனத்தை தான் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த வீரபத்ராசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு யோகா மேட் அல்லது விரிப்பில் ஒரு சுத்தமான இடத்துல நின்றுக்குங்க. ஃபஸ்ட்டு சமஸ்திதி, கைகள் கால்கள் ரெண்டு சேர்த்து ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சு நின்றுட்டு நீங்கள் இப்போ ஜம்ப் பண்ணணும். நல்லா ஜம்ப் பண்ணி கால்களை நல்லா விரிச்சுக்குங்க. நல்லா எந்த அளவுக்கு உங்களால் விரிக்க முடியுமோ விரிச்சிட்டு கைகளை மேலே பக்கவாட்டில் திருப்பிக்கிங்க. இப்போ இடது காலை ஒரு பக்கமாக திருப்பணும். நீங்கள் ஒரு பக்கமாக இடது காலை லெஃப்ட் லெக்கை திருப்பிட்டு உங்கள் தலையும் அந்த பக்கம் திருப்பிடணும். திருப்பிட்டு அந்த சைடு நேராக, அதாவது உங்கள் கைகள் இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்கள் கண்கள் இந்த கட்டை விரல், அதாவது இந்த நடுவிரலை கரெக்டாக பார்க்கணும். உங்கள் தலை உங்கள் பார்வை இந்த நடுவிரலில் இருக்கட்டும். இப்போ நல்ல ஒரு மூச்சை எடுத்து விடுங்க. டேக் அ டீப் பிரெத். அப்படி மூச்சை விட்டுட்டு இந்த இடது காலை மட்டும் மடக்கி அப்படி உட்காரணும். நீங்கள் வெரி குட். ஓகே. ஸோ இந்த இடது காலை மடக்கி இந்த மாதிரி உட்காரணும். உங்கள் பார்வை நேராக இருக்கட்டும், தலையை திருப்பிட்டு இருக்கட்டும். ஸோ நல்லா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி உட்காரணும். அதாவது வாரியர் போஸ் 2, அதாவது இந்த படை வீரர்கள்லாம் எப்படி நம்ம இந்த போர்களுக்கு போவாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். கரெக்டாக இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பார்க்கணும். இதில் நீங்கள் ஒரு இந்த பொசிஷனில் உங்களுடைய ப்ரீத்திங் ஒரு ரெகுலர் ப்ரீத்திங், மெதுவாக உங்களுடைய ப்ரீத்திங் இருக்கட்டும். கண்கள் நேராக உங்களுடைய நடுவிரலை பார்த்தவாறு இருக்கட்டும். இதே போஸ்டரில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஒரு 20 கவுண்ட்ஸ் அல்லது 30 கவுண்ட்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இருக்கிற மாதிரி இது போஸ்டர் எடுத்துங்க. ஸோ நேராக இப்போ மூச்சை எடுத்துகிட்டு மெதுவாக அப்படி பொசிஷனுக்கு வாங்க. மூச்சை எடுத்துகிட்டு கைகள் கீழே வச்சுடுங்க. மூச்சை விட்டுட்டு கால்களை திருப்பிட்டு ரிலாக்ஸ். நல்லா டேக் அ டீப் பிரெத். ரிலாக்ஸாக இருங்க. நல்லா ஒரு டேக் அ டீப் பிரெத். டேக் அ ஸ்லோ பிரெத். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். எக்ஸேல் வெரி ஸ்லோலி. மெதுவாக மூச்சை விடுங்க. நீங்கள் இப்போ கைகள் நேராக பக்கவாட்டில் நல்லா எடுத்துக்கங்க. நல்லா விரிச்சிட்டு இப்போ வலது கால், உங்களுடைய வலது கால் திரும்பட்டும். திருப்பிட்டு உங்களுடைய தலை அப்படி நேராக திருப்பிட்டு நல்லா ஒரு மூச்சை எடுத்து விடுங்க. இப்போ மூச்சை எடுத்துட்டு மூச்சை விட்டுட்டு அப்படியே உட்காரணும். ஸ்லோலி பெண்ட். வெரி குட். டேக் அ டீப் பிரெத். ஸ்லோலி. இப்போ உங்களுடைய ப்ரீத்திங் மெதுவாக இருக்கட்டும். ஸோ உங்கள் கைகள் நேராக பக்கவாட்டில் இருக்கட்டும். தலை நேராக இருக்கட்டும். தலை நேராக இருக்கும்பொழுது உங்கள் கண்கள் இந்த கட்டை விரலை, இந்த நடுவிரலை பார்த்தவாறு ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். வெரி குட். ஸோ இந்த போஸ்டரில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கால்கள், ஷோல்டர் எல்லாமே ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கோர் பேலன்ஸ், உங்கள் பாடிக்கு எல்லாமே ஒரு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும் இந்த போஸ்டரில். அதே மாதிரி உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளுக்கு மன உளைச்சல் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுனாலும் இந்த ஆசனம் ஒரு சிறந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த ஆசனமாகும். இப்போ நல்லா உட்காந்துட்டு இப்போ அப்படியே மூச்சு எடுத்துகிட்டு நேராக வந்துடுங்க. நேராக கைகளை கீழே விட்டுட்டு ஜம்ப் அண்ட் கம் டு த அட்டென்ஷன் பொசிஷன். நேராக ரிலாக்ஸ். டேக் அ டீப் பிரெத். ரொம்ப மெதுவாக மூச்சு எடுத்து மூச்சை விடுங்க. இதுதான் நம்மளுடைய வீரபத்ராசனம் நம்பர் 2. ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொன்னேன் நான் உங்களுக்கு. நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தன், அதாவது லெக்கு, ஷோல்டர் எல்லாத்துக்குமே நல்ல ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். கோர் ஸ்ட்ரென்த்து, பாடிக்கு நல்ல கோர் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். பிளட் சர்க்குலேஷனுக்கு ஒரு சிறந்த ஆசனம். அதே போல் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிள், ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு ஆசனமாகும். நல்ல குழந்தைகள் கூட ரொம்ப எளிமையாக செய்யலாம். தினமும் ஆசனத்தை செய்யுங்க. ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TK.